எப்போவும் ஒரே மாதிரி பூரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பருப்புகள் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் பூரி செய்யலாமா? அது கூட இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் இந்த பருப்பு ஆட் பண்ணாங்கன்னு கண்டிப்பாக தெரியக்கூட தெரியாது. ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். இப்போ 1/2 கப்பு பார்த்திங்கன்னா சிறு பருப்பு, அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா பாசி பருப்புன்னு சொல்லுவோம். இதை தண்ணி ஊற்றி 2லேருந்து ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற விடுறதுக்கு முன்னாடி ஒரு இட்லிக்கு அரைச்சி வச்சுருந்தேன் ஒரு 3 டீஸ்பூன் மட்டுமே உளுத்தம்பருப்பு எடுத்து அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உளுத்தம்பருப்பு நல்லா எலும்புகளை வலுவடையும். இந்த பாசிப்பருப்பும் நல்ல ப்ரோட்டீன்னால் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா அழகாக வடிச்சிருங்க. வடிச்சிட்டு வெறும் பருப்பை மட்டும் போட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட்டாக நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது கோதுமை மாவு பார்த்திங்கன்னா 2.5 கப்பு நான் ஆசீர்வாத ஆட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2.5 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு சிறு பருப்பு, 3 டீஸ்பூன் மட்டும் உளுத்தம்பருப்பு, அந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கோதுமை மாவு நான் வீட்டில் தான் கொஞ்சம் மல்டிகிரெயின்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்வேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மாவு தீர்ந்து போயிடுச்சு. கரெக்டாக மழை வர வந்துருச்சு. ஸோ அதனால் ரெடிமேட் மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 கப்பு ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எந்த கப்பு இருந்தாலும் அதே மெஷர்மெண்ட்டு தான். ஸோ 2.5 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அந்த பேஸ்ட்டையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ்னால் 2-3 காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். 2 டீஸ்பூன் ரவை, நம்ம உப்புமா ரவையில் அது ஆட் பண்ணியிருக்கோம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி கட் பண்ணிங்களான்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு இதுதான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பெப்பர். இப்போ இப்போ வர சீசன் பார்த்திங்கன்னா வின்டர் சீசன். ஸோ அதனால் என் பையனுக்கும் கொஞ்சம் காஃப் அண்ட் கோல்டு இருந்துச்சு. அதனால் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஜீரா பவுடர் ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் என்ஹான்சிங்காக இருக்கும். என் பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். ஸோ அதனால் ஜீரா பவுடரை நான் ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஜீரண சக்தியும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ப்ளஸ் கொஞ்சம் வேணும்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஏன்னா அந்த பாசிப்பருப்பை கேஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அது என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக, ரிலீஸ் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக பெருங்காயம் கூட வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை, அப்படியே தான் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப உஷாராக ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே பூரி மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் டைட்டாக பிசையணும். அப்போ தான் பூரி நல்லா எழும்பி வரும். ஆனால் சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் லூஸாக பிசைனா தான் சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு அது மேலே 1 டீஸ்பூன் ஆயில், அப்படி இல்லைன்னா நெய், வாசனை இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க. அப்போ தான் அந்த பருப்போட அந்த ஸ்பைசஸ்ஸு ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி பூரி டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளஃபியாக நல்லா புசுன்னு வரும். அதனால் 15லேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணி லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஊற விடுங்க. டைம் இல்லை அப்படின்னா கூட செஞ்சிங்கன்னா கூட நல்லா தான் வரும். இப்போ பாருங்கள், வெட்டாக இருந்த மாவு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு உங்களுக்கு வேணுமான சைஸில் ஷேப் பண்ணி ஃபஸ்ட்டே பால்ஸ் மாதிரி வச்சுட்டு ரெடி பண்ணிட்டிங்கன்னா, ஸோ பூரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உங்களால் கரெக்டாக திரட்டி அதை போடும்போது டைம் சீக்கிரமாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அதனால சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே பூரிக்கு ரொம்ப நைஸாகவும் திரட்டாதீங்க, ரொம்ப திக்காகவும் திரட்டக்கூடாது. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி திக்னஸ் பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா பூரியை நல்லா ஆயில் சூடாக இருக்கணும். திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் மேலே போட்டுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி கரண்டியில் இப்படி தட்டினீங்கன்னா மாவு அந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகும்போது நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் பூரி. நல்லா டேஸ்ட்டாக கூட இருந்துச்சு.
இதுக்கு கூட பார்த்திங்கன்னா நான் வெஜ் குருமா காலையில் செஞ்சது வச்சு தான் மேட்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த வெஜ் குருமாவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசஸ் வந்து ரொம்ப மைல்டாக ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட் சீக்ரெட்டாக ஆட் பண்ணி அதை தான் திக்னஸ்க்கு வர வைப்பேன். நான் எப்போவுமே தேங்காவை வந்து அரைச்சி பால் எடுத்து அப்படி தான் செய்வேன். அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறதுனால ஜீரண சக்தி கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துடும். அதனால் இப்போ பாருங்கள், பூரி கூட காலையில் வச்ச வெஜ் குருமாவோட செஞ்சு சாப்பிட்டேன். சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ரொம்ப வேல்யூபிள். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.